தனுசு ராசிக்காரங்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில அமைதியா வரப்போற மாற்றம் கிடையாது. மெதுவா ஆனா ஆழமா எல்லாத்தையும் மாற்றப் போற மாதம் இது. கடந்த சில மாதங்களா என்ன பண்ணாலும் சரியா வரமாட்டேங்குது, நான் தான் தப்பா இருக்கேனா அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி வந்திருந்தா இந்த மாதம் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இந்த வீடியோல வேலை, பணம், குடும்பம், காதல், மனநிலை எல்லாத்தையும் தனித்தனியா சொல்றேன். இது பயமுறுத்துற ராசி பலன் கிடையாது, ஆனா உண்மைய மறைக்காம சொல்ற ராசி பலன். பிப்ரவரி 2026 தனுசு ராசிக்கு மொத்த வைபு. இந்த மாதத்தோட முக்கிய தீம் என்னன்னா, நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன். நீங்க மாறப்போற மாதம் இது. உங்களோட சிந்தனை மாறும், உங்களோட முடிவுகள் மாறும், உங்களோட தைரியம் திரும்ப வரும். ஆனா ஒரு விஷயம், இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்காது, சத்தம் போட்டு நடக்காது, உள்ளுக்குள்ள நடக்கும். மனநிலை. பிப்ரவரி முதல் வாரத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகம் இருக்கும். சின்ன விஷயத்தையும் பெருசா யோசிப்பீங்க. முன்பு நடந்த விஷயங்கள் திடீர்னு நினைவுக்கு வரும். இப்போ நான் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த முடிவு எடுத்திருக்க கூடாதோ, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இது பலவீனம் கிடையாது, இது கிளென்சிங் ஸ்டேஜ். உங்க மனசு பழைய சுமைய வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கும் கோபம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியும். நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணி என்னையே இழந்துட்டேன். இந்த ரியலைசேஷன் சிலருக்கு அமைதியா வரும், சிலருக்கு கோபமா வரும். ஆனா அது தேவையான கோபம். இந்த கோபம் உங்கள அழிக்காது, உங்கள ஸ்டாண்ட் அப் பண்ணும். குடும்ப சூழ்நிலை. குடும்பத்துல இந்த மாதம் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணலாம். அது சண்டை கிடையாது, அது ஹேட்ரெட் கிடையாது. ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு சைலண்ட் பெயின். குறிப்பா அப்பா, அம்மா, லைஃப் பார்ட்னர் இந்த 3 பேர்ல ஒருத்தருடன் கம்யூனிகேஷன் கேப் வரலாம். செகண்ட் ஹாஃப்ல இது சரியாகும். வேலை, தொழில், கிரவுண்ட் ஒர்க் ஸ்டேஜ். பிப்ரவரி மாதம் பெரிய சக்சஸ் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ஆனா ஃபவுண்டேஷன் சேஞ்ச் நடக்கும். உங்களுக்கு தோணும், இந்த ஜாப் எனக்கு சரியா, இதே வாழ்க்கையா, நான் இதற்காகவா இத்தனை வருடம்? இந்த குவெஸ்டின்ஸ் தான் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். பணநிலையில இந்த மாதம் பண விஷயத்தில் இமோஷனல் டெசிஷன் எடுக்கக்கூடாது. யாருக்காகவும் கடன், கேரண்டி, இமோஷனல் ஹெல்ப் இதெல்லாம் பண்ணினா பின்னாடி உங்களுக்கே பிரஷர் வரும். இந்த வார்னிங்கை இக்னோர் பண்ணாதீங்க. காதல். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பேசணும் போல இருக்கும், ஆனா பேச மனசு வராது. உள்ளுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன், ஃபியர், கன்ஃபியூஷன். இது பிரேக்கப் சிக்னல் கிடையாது, இது கிளாரிட்டி ஸ்டேஜ். சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு பாஸ்ட் லவ் நினைவுகள் வரும். ஆன்மீக உணர்வு. இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனியா இருக்கணும் போல இருக்கும். சைலன்ஸ், மியூசிக், நைட் திங்கிங் இதெல்லாம் அட்ராக்ஷன் அதிகம். இத தப்பா நினைக்காதீங்க. இந்த சைலன்ஸ் தான் உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். வேலை, தொழில் இங்க தான் திருப்பம். பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை தொடர்பான ஒரு கிளாரிட்டி வரும். இதுவரைக்கும் இந்த வேலை எனக்கு சரியா வரல, என்ன பண்றேன்னே தெரியல, நான் ஸ்டாக்னேஷன்ல இருக்கேனா, இப்போ அந்த ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். ஜாப்ல இருக்கிறவர்களுக்கு உங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடும். அதனால பயப்படாதீங்க. இது பர்டன் கிடையாது, இது டெஸ்ட் ஃபேஸ். இந்த டெஸ்ட்ல நீங்க காமா ஹேண்டில் பண்ணினா மார்ச் ஏப்ரல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். பாஸ் கிட்ட டைரக்ட் அப்ரிசியேஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வேலை கவனிக்கப்படுது. சைலண்ட் ஆப்சர்வேஷன் ஸ்டேஜ். கெரியர். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நியூ ஐடியா ஸ்பார்க் ஆகும். அது ஆன்லைன் ஒர்க், சைடு இன்கம், ஸ்கில் பேஸ்ட் இன்கம். ஆனா உடனே ஜம்ப் பண்ணாதீங்க. இந்த மாதம் பிளான் பண்ணுங்க, ரீசர்ச் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. எக்ஸிகியூஷன் நெக்ஸ்ட் மந்த். பணநிலையில ரிக்கவரி ஸ்லோலி பட் ஷுவர்லி. பிப்ரவரி மாதம் பணம் ஒரே நாள்ல வந்து குவியாது, ஆனா லீக் ஆகிற இடங்கள் க்ளோஸ் ஆகும். இதுவரைக்கும் அன்னெசசரி ஸ்பெண்டிங், இமோஷனல் எக்ஸ்பென்ஸ், அதர்ஸ் பர்டன். இந்த மாதம் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இது தேவையான்னு கேட்க ஆரம்பிக்கும். தட் இட் செல்ஃப் இஸ் ரிகவரி.
முக்கிய வார்னிங், இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதம் யாருக்காகவும் லாங் டேர்ம் லோன், இஎம்ஐ கமிட்மெண்ட், பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் இது அவாய்ட் பண்ணுங்க. நல்ல மனசு உண்டு, ஆனா இந்த மாதம் செல்ஃப் ஃபர்ஸ்ட். குடும்பம் ஹீலிங் ஃபேஸ் ஸ்டார்ட். சைலன்ஸ் இப்போ மெதுவா பிரேக் ஆகும். பிப்ரவரி 2வது ஹாஃப்ல ஒரு கான்வர்சேஷன் வரும். அது பெரிய சண்டை கிடையாது, இமோஷனல் டாக். நீ இப்படி ஃபீல் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ ஈகோவை விட்டுடுங்க. இந்த மாதம் குடும்பத்துல புரிதல் அதிகரிக்கும், ப்ளேம் குறையும். காதல் ரிலேஷன்ஷிப் கிளாரிட்டி வித்தவுட் டிராமா. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ட்ரூத் பேசப்படும். அது பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனா ஃபேக் ஹார்மனி விட ரியல் கிளாரிட்டி பெட்டர். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்ட்னர் இப்படி சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கல. அந்த மூமெண்ட்ல சைலண்டா போகாதீங்க, பேசுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகும் இஃப் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ். சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு பாஸ்ட் லவ் நினைவுகள் சடனா வரும். அது சைன் கிடையாது, திரும்ப போக. லெசன் ரிமைன் பண்ண. இந்த மாதம் நியூ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகாது, ஆனா இமோஷனல் மெச்சூரிட்டி டெவலப் ஆகும். எதிரிகள் மறைமுக சவால்கள். இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓப்பன் எனிமி கிடையாது, ஹிடன் ஜெலசி இருக்கும். ஸ்மைல் பண்ணுவாங்க, சப்போர்ட் மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கம்பேரிசன். எல்லாருக்கும் எல்லாம் சொல்லாதீங்க, எஸ்பெஷலி ஃபியூச்சர் பிளான்ஸ், மணி மேட்டர்ஸ், பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ். ஆன்மீகம் நேச்சுரல் புல். இந்த மாதம் நீங்க கோவிலுக்கு போகலாம்னு தோணும், குவைட்டா இருக்கலாம்னு தோணும். ஃபோர்சிங் கிடையாது, நேச்சுரல் அட்ராக்ஷன். நைட் டைம்ல கிளாரிட்டி தாட்ஸ் வரும், அதை இக்னோர் பண்ணாதீங்க. இன்னல் growth பிக்கெஸ்ட் கிஃப்ட். பிப்ரவரி 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளி உலகம் மாறல, நீங்க மாறுறீங்க. பவுண்டரிஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், கிளாரிட்டி இதுதான் இந்த மாதத்தோட பிக்கெஸ்ட் பிளெஸிங். மாத முடிவு இங்க தான் ட்விஸ்ட். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள கிளிக் ஆகும். நான் இதற்காக இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணேனா, இதற்கு மேல நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ரியலைசேஷன் சின்னதா தெரிஞ்சாலும் ஃபியூச்சரை பெரிய அளவுல மாற்றும். இந்த சேஞ்ச் வெளியில் தெரியாது, ஆனா உங்க டெசிஷன்ஸ் மாறும். தட் இஸ் பவர். உங்களுக்கு தெரியாம சப்போர்ட் பண்றவர் யார்? இந்த மாதம் ஒருத்தர் இருக்காங்க. அவர் அதிகமா பேச மாட்டார், அட்வைஸ் தர மாட்டார், ஆனா உங்க பக்கம் சைலண்ட்லி நிற்பார். அது ஆஃபீஸ் சீனியர், ஃபேமிலியில ஒரு எல்டர், அல்லது ஃப்ரெண்ட் ஹூ வாட்சஸ் குவைட்லி. அவரோட வேர்ட்ஸை கவனிங்க, அது க்ளூ. இந்த மாதம் முழுக்க அவாய்ட் பண்ண வேண்டியவை. இதெல்லாம் தவிர்க்கலேனா மார்ச்ல அன்னெசரி மெஸ் வரும். இம்பல்ஸ் டெசிஷன்ஸ், ஆங்கர் பேஸ்ட் ரிப்ளை, பழைய விஷயங்களை மீண்டும் தோன்றது, எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் மைண்ட் செட். ஹெல்ப் கேட்கலாம், வீக்னஸ் இல்ல. பண விஷயத்தில் ஃபைனல் வார்னிங். பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல மணி ரிலேட்டட் டெம்டேஷன் வரும். ஷார்ட்கட், குவிக் ப்ராஃபிட், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாத டைப் டாக். இதுக்கு நோ சொன்னா மார்ச்ல சேஃபா இருப்பீங்க, எஸ் சொன்னா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் இறுதியில ஒரு இமோஷனல் மூமெண்ட் வரும். அது கால், மெசேஜ், மெமரி ட்ரிகர். அந்த டைம்ல ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் யூ ரியாக்ட் பண்ணல, பிரசன்ட் வெர்ஷனா ரியாக்ட் பண்ணுங்க. சைலன்ஸ் கிரேட்டர் தென் டிராமா, கிளாரிட்டி கிரேட்டர் தென் காம்ப்ரமைஸ். மனநிலை பீஸ் ரிட்டர்னிங். மாதம் முடிவுல ஒரு லைட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் பெட்டர், ஓவர் திங்கிங் குறையும். சரி நடக்கட்டும் ஃபீலிங். இது சரண்டர் இல்ல, இது மெச்சூரிட்டி. மார்ச் மூவ்மெண்ட் மந்த், டெசிஷன் மந்த், எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட். பிப்ரவரி கிளீனிங் மந்த், ப்ரிப்பரேஷன் மந்த். இந்த கிரவுண்ட் ஒர்க் மார்ச்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதம் நீங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் தர வேண்டாம், உங்க வர்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டாம். காமா மூவ் பண்ணுங்க. முடிவல்ல, இதுதான் ஆரம்பம்.